கடந்த 2019ஆம் ஆண்டு ஹேமா கமிட்டி கேரள அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதும் வெளியிடாமல் ரகசியமாக வைத்திருந்தது கேரள அரசு. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 5 பேர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஹேமா கமிட்டியின் அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 50 பக்கங்கள் காணாமல் போயிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டால் பல பெரிய தலைகள் உருளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கமிட்டியின் எதிரொலியாக நடிகர் சித்திக், முகேஷ், இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அம்மா அமைப்பையே மூடியுள்ள நிலையில் இதுகுறித்து சென்ற வாரம் தனியார் தொலைக்காட்சிக்கு நடிகை ராதிகா அளித்த பேட்டியாவது, மலையாள உலகில் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் இந்த அநியாயம் நடக்கிறது. நான் ஒரு முறை ஷூட்டிங்கில் இருந்தபோது சில நடிகர்கள் மொபைல் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நான் என்னவென்று கேட்டபோது எல்லா நடிகளுடைய கேரவனுக்குள்ளும் ரகசியமாக கேமரா வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் டிரெஸ் மாத்துவதை நாங்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதாக ராதிகா கூறினார். இவரின் பதிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பத்திரிகையாளர் செகுவேரா ராதிகாவின் பதிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தனை வருடமாக மௌனமாக இருந்துவிட்டு இப்போது இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். அப்போதே சொல்லி நடிகைகளை அலர்ட் செய்திருக்கலாமே. எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். துடப்பத்தை நான் எடுத்துட்டு வரேன் நடிக்கிறதுக்குன்னு சொல்றாரே, இப்ப இருந்த துணிச்சல் அன்னைக்கு ஏன் ராதிகாவுக்கு இல்லை என்று கேட்டுள்ளார். அதனால் ராதிகாவை யாரும் பாராட்டக்கூடாது, மலையாள நடிகைகளின் தைரியத்தை தான் நாம் பாராட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார்.